ப்ரூடிங்ல ஒரு சிக் கூட டெத் ஆகாம எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸோட டெத் மட்டும் கிடையாது. ப்ரூடிங்லயே சிக்ஸ வந்து நல்லா வளர வைக்கும். அன்ஈவன் குரோத்த சரி பண்ணும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். சிக்ஸ் வந்து சின்னதிலேயே இம்யூனிட்டி பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா, பெருசானா கூட அவ்வளோ சீக்கிரம் நோய் வராது. அதுக்கப்புறம் இந்த பெரிய கோழிக வந்து முட்டை விடுறப்ப முட்டையில பொரிப்பு திறன் கம்மியா இருக்கும். அத சரி பண்ணும். இப்போ சிக்ஸுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் இந்த டிராவல் ஸ்ட்ரெஸ், டீஹைட்ரேஷன். அதுக்கு தான் நம்ம குளுக்கோஸ் வாட்டரும், எலக்ட்ரோலைட் பவுடரும் ஃபர்ஸ்ட் நாள் தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடுப்போம். 2வது பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கு வந்து நம்ம ப்ரூடிங் பாக்ஸையே சுத்தமா மெத்தடையே மாத்தி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். 3வது டெம்பரேச்சர். அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாம டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கண்ட்ரோல் ஆகுற மாரி எப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கடுத்து என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ப்ரூடிங்லயுமே வரக்கூடிய பிரச்சனை. இந்த கோழிகளுக்கு பின்னாடி வந்து வேஸ்ட் அடைச்ச மாரி அடைச்சு, அது அப்படியே சிக்ஸ் வந்து இறந்துரும். அதுக்கு அடுத்தது நீங்க என்னதான் கம்பெனி தீவனம் குடுத்தீங்கன்னா கூட, சிக்ஸோட இறகு வந்து தொங்கி போன மாரி போயி, அது அப்படியே ஸ்ட்ரென்த் இல்லாத மாரி ஆகி, அது அப்படியே இறந்துரும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே ப்ராடக்ட்லயே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுதான் அந்த ப்ராடக்ட். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கிறது கிடையாது. Amazonல கிடைக்குது. இத நீங்க வாங்கணும் அப்படின்னா, சிக்கப் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் டிஎம்க்கு அனுப்பி வைக்கிறேன். இது என்ன ப்ரோ பார்க்கறதுக்கு ஏதோ மருந்து மாரி இருக்கு. இந்த பிராய்லர் கோழிக்கெல்லாம் ஊசி போட்டு சீக்கிரம் வளர வைப்பாங்களே அப்படியான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இது ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். நம்ம குடுக்குற எல்லா கம்பெனி தீவனத்திலும் விட்டமின் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எல்லா விட்டமின்ஸும் தீவனத்தில குடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில விட்டமின்ஸ் வந்து காத்துல எவாப்பரேட் ஆகும். அதெல்லாம் வந்து தீவனத்தில மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில எல்லா விட்டமின்ஸும் இருக்கும். நம்ம வந்து லிக்விட் ஃபார்ம்ல குடுத்துற போறோம் அவ்வளோதான். இது வந்துட்டு என்னென்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸுக்கு வந்து டிராவல் ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது இந்த கொஞ்சம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா கூட அத தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சிக்ஸுக்கு ஸ்ட்ரென்த்த குடுக்கும். டைஜீஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டைஜீஷன் இம்ப்ரூவ் ஆகுறப்ப சிக்ஸ் நல்லா தீவனம் எடுக்கும். நல்லா சீக்கிரமா வளரும். அந்த பின்னாடி வேஸ்ட் அடைச்சுக்கிறது அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்கு அடுத்தது நல்ல எல்லா விட்டமின்ஸும் வந்து சின்ன வயசுலயே கிடைச்சறதுனால, உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சிக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பத்தாம இறகு தொங்கி போற பிரச்சனை இதெல்லாம் வராது. இது எப்படி குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்ஸுக்கு வந்து 100 சிக்ஸுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரை குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ, அதில மொத்தமா 2லிருந்து 3 மில்லி கலந்து குடுத்தா போதும். நைட் வந்து பிளெயின் வாட்டரே குடுத்துருங்க. பெரிய கோழிகளுக்கு வந்து அ 5 எம்எல்லும் 100 கோழிகளுக்கு. அப்புறம் இந்த முட்டை விடுற கோழிகளுக்கு வந்து 5லிருந்து 7 எம்எல் குடுத்தீங்கன்னா, முட்டை வந்து நல்லா பொரிப்பு திறனோட இருக்கும். இப்ப இது வந்துட்டு எத்தன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து குளுக்கோஸ் வாட்டரே குடுத்துருங்க. 2வது நாள்லருந்து 20வது நாள் வரைக்கும் டெய்லியும் காலையிலருந்து நைட் வரைக்கும் குடுங்க. நைட் பிளெயின் வாட்டரே குடுத்துருங்க. பெரிய கோழிகளுக்கு வாரத்துல ஒரு 2 நாள் குடுத்தீங்கன்னா போதும். இது வந்து 1/2 லிட்டர் ரூ. 450 வரும். ப்ரோ ரூ. 450 போட்டு வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 100 சிக்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 நாளைக்கு டெய்லி 2 எம்எல் தான் குடுக்க போறீங்க. அப்ப மொத்தமாவே 40 எம்எல் தான் குடுக்க போறீங்க. அப்ப 500 எம்எல் வாங்குனா எத்தன பேட்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா, சிக்கப் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.